பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பரந்தாம வீடு ஞாபகம் இருக்கா? இருக்குது சிஸ்டர். சூப்பரா இருக்குது. சூப்பர் நினைவா இருந்துச்சு இன்னைக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நினைவு? நல்லா இருந்தது பிரதர். ஓகே சிஸ்டர். சரி, இன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கலாம். அப்பாவோட மகாக்கிங்ல கேட்போம். அதுக்கான தேதி வந்து 12/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு அப்பா வந்து அந்த காட்லி ஸ்டூடெண்ட்டை வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்கம் டு இறைமானவன் அந்த வெல்கம் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு காட்லி ஸ்டூடெண்ட். இனிமையான குழந்தைகளே, தொழில் போன்றவைகளை செய்து கொண்டிருந்தாலும் சதா தன்னுடைய இறைமானவ வாழ்க்கை மற்றும் படிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுயம் பகவானே நம்மை படிக்க வைக்கின்றார் என்ற போதையில் இருங்கள் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பாப்பா கொடுத்துருக்காங்க. தொழில் போன்றவைகள் செய்திருந்தாலும் உங்களுடைய இறை மாணவ வாழ்க்கை மற்றும் படிப்பை நினைவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேலு உங்களுக்கு சுயம் இறைவனே வந்து பாடம் கற்பிக்கிறார் அப்படிங்கிற அந்த போதையிலே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். கேள்வி: எந்த குழந்தைகள் ஞான அமிர்தத்தை ஜீரணம் செய்ய முடியும்? அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்களுக்கு எப்பொழுதும் ஆன்மீக போதை ஏறிக்கொண்டே இருக்கும். மேலும் அந்த போதையின் ஆதாரத்தில் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். நன்மை செய்வதை தவிர வேறு எந்த விஷயமும் அவர்களுக்கு நன்றாக இருக்காது. முட்களை மலராக மாற்றக்கூடிய சேவையில் சதா ஈடுபட்டிருப்பார்கள். ஆன்மீக போதையிலே இருப்பாங்களா? யாரு ஞானத்தை ஜீரணம் பண்ணக்கூடியவங்க எப்போ ஆன்மீக போதையிலே இருப்பாங்க. அந்த போதையின் ஆதாரத்துல நன்மை செய்து கொண்டே இருப்பாங்க. அந்த நன்மைக்கான விஷயத்தை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு நன்றாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. நன்மை செய்யக்கூடிய காரியத்தை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. எப்பவுமே முற்கள மலராக்கும் சேவையிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? ஞானத்தை நல்லா ஜீரணம் பண்ணக்கூடிய ஆத்மாக்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் மற்றும் நாம் நடிகர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். 84 பிரிவுகளின் சக்கரத்தை முடித்திருக்கிறீர்கள். இது உங்கள் நினைவில் வர வேண்டும். தந்தை நம்மை மீண்டும் ராஜ்யத்தை அடைய வைப்பதற்காகவும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறார் என அறிகிறீர்கள். இது உயர்ந்த ஆன்மீக பள்ளிக்கூடம் என தெரியும். ஆன்மீக தந்தை படிக்க வைக்கிறார். குழந்தைகளுக்கு படிப்பு நினைவு வர வேண்டும். இவரும் பிரம்மாவும் குழந்தையே. இவருக்கும் மற்ற அனைவருக்கும் கற்பிப்பவர் அந்த தந்தையே. அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் தந்தை அவரே. ஓகே, எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை இவர்தான் வந்து பாடம் கற்பிக்கிறார். உங்களை தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானம் ஆகிறதுக்கான படிப்பை கத்துக் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பிரம்மாவுக்கு இவர்தான் தந்தை, மற்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் இவர்தான் தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மாக்குள்ள வந்து பாடம் சொன்னாலும் கற்பித்தாலும் அவருதான் நமக்கு, அவரும் குழந்தைதான் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறாரு அப்பா. அவர் இந்த உடலை கடனாக பெற்று உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே அமரும் பொழுது 84 பிறவிகளுக்காக என்பது புத்தியில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என தினந்தோறும் புரிய வைக்கின்றார். நாம் உலகிற்கே அதிபதியாக இருந்தோம், தேவி தேவதையாக இருந்தோம். பிறகு மறுபிறவி எடுத்து தரையில் நரகத்தில் வந்திருக்கிறோம். பாரதம் எவ்வளவு பணக்கார நாடாக இருந்தது. அனைத்து நினைவும் வருகிறது. பாரதத்தின் கதை கூடவே தனது கதையும் ஆகும். இது பாரதத்தின் கதையும் கூடவே உங்களுடைய கதையும் ஆகும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா பாரதத்துலதான் இந்த சொர்க்கம் இருந்துச்சு. இந்த பாரதம் தான் மீண்டும் நரகமா மாறுது. அப்ப ஆத்மாக்களாகிய நீங்க முதல்ல சொர்க்கத்துல வாழ்ந்தீங்க அப்படின்னாலும் இந்த பாரதத்துலதான் வாழ்ந்தீங்க. அப்ப இது உங்களுடைய கதையும் ஆயிடுச்சு, பாரதத்தின் கதையும் ஆயிடுச்சு இல்லையா அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, நாம் சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்தோம். பிறகு 84 பிறவிகளில் எடுக்க வேண்டியதாயிற்று. இது முழு நாளும் நினைவில் கொண்டு வர வேண்டும். தொழில் போன்றவைகளை செய்தாலும் படிப்பு நினைவில் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் எவ்வாறு உலகத்திற்கே அதிபதியாக இருந்தோம், பிறகு கீழே இறங்கி வந்தோம். புரிந்து கொள்ள இது மிகவும் எளிது. ஆனாலும் சிலருக்கு இந்த நினைவும் இல்லை. ஆத்மா தூய்மையாக இல்லாத காரணத்தினால் நினைவு நழுவி விடுகிறது. நம்மை பகவான் படிக்க வைக்கின்றார் என்ற நினைவு நழுவி போகிறது. நாம் பகவானின் மாணவர்கள், நினைவு யாத்திரையில் இருங்கள் என பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். நீங்க எல்லோரும் இறை மாணவர்கள். அந்த நினைவு யாத்திரையிலே நீங்க இருக்கணும். ஆனா
தூய்மை இல்லாத காரணத்தினால, ஆத்மா தூய்மை இல்லாத காரணத்தினால நினைவும் நழுவி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆத்மானால இருக்கணும், பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும், நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நினைவு நழுவுது இல்லையா? அதுக்காக தான் அப்பா சொல்றாரு, ஆத்மா இன்னும் தூய்மையாகல, முழுமையான தூய்மை ஆச்சுனா தான் அந்த நினைவு நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். இறைமானவ வாழ்க்கையாகும் தந்தை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கற்பிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. பாபா சொல்லிக்கொண்டே இருக்கிறார், முழு நாளும் இந்த நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா நினைவுபடுத்துகிறார், இதே பாரதம் தான் இருந்ததல்லவா, நாமே தேவி தேவதைகளாக இருந்தோம், இப்பொழுது அசுரராகிவிட்டோம். முதலில் உங்களுடைய புத்தியும் அசுரத்தனமாக இருந்தது, இப்பொழுது பாபா ஈஸ்வரிய புத்தியை கொடுத்திருக்கிறார். இருப்பினும் ஒரு சிலருடைய புத்தியில் பதிவது இல்லை, மறந்து போகிறார்கள். பாபா எவ்வளவு போதை ஏற்றுகின்றார், நீங்கள் மீண்டும் தேவதையாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அந்த போதை இருக்க வேண்டும் அல்லவா? நாம் நம்முடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம், நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஆட்சி செய்வோம் என்ற போதை சிலருக்கு முற்றிலும் இல்லை. ஞான அமிர்தம் ஜீரணமாவது இல்லை. யாருக்கு போதை சொல்றீங்களா? யாருக்கு போதை ஏறுகிறதோ அவர்களுக்கு பிறருக்கு நன்மை செய்வதை தவிர வேறு எந்த விஷயமும் நன்றாக இருக்காது. அதான் அந்த கேள்வி பதில சொல்லியிருந்தாலே அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஞானத்தை நல்ல விதத்துல ஜீரணம் பண்றவங்களுக்கு தான் அந்த ஆன்மீக போதை ஏறும், அவங்களாலதான் நன்மை செய்யாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நன்மையின் காரியத்தை தவிர வேற எதுவும் உங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது. அந்த முற்கள மலராக்கும் தேவை செய்துட்டே இருப்பாங்க, இப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். மலர்களாக எந்த விஷயமும் நன்றாக இருக்காது, மலர்களாக மாற்றக்கூடிய சேவையில் ஈடுபட்டு இருப்பார்கள். நாம் முதலில் மலர்களாக இருந்தோம், பிறகு மாயை முள்ளாக மாற்றிவிட்டது, இப்பொழுது மீண்டும் மலர்களாக மாறுகிறோம். இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். இந்த போதையில் இருந்து யாருக்கு புரிய வைத்தாலும் உடனே அம்பு தைக்கும். பாரதம் அல்லாவின் தோட்டமாக இருந்தது, இப்பொழுது அழுக்காகிவிட்டது. நாம் தான் முழு உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம், எவ்வளவு பெரிய விஷயம். இப்பொழுது மீண்டும் நாம் எப்படி மாறிவிட்டோம், எவ்வளவு விழுந்து தாழ்ந்தவர்களாக ஆகிவிட்டோம். விழுதல் மற்றும் எழுந்திருத்தலின் இறங்குவது ஏறுவது நாடகம். இது பாபா இந்த கதையை கூறுகிறார், அது பொய்யானது, இது உண்மையானது. அவர்களின் சத்யநாராயணரின் கதையை கூறுகிறார்கள், நாம் எப்படி ஏறினோம் எப்படி விழுந்தோம் என புரிந்து கொள்வது கிடையாது. இது அல்லாவின் பூந்தோட்டமா இருக்குது. தந்தை உங்க எல்லாரையும் மலரா மாத்துறாரு, மாயை உங்களை எல்லாரையும் முற்களா மாத்திருச்சு. இது ஏறுவது மற்றும் இறங்குவதின் விளையாட்டின் கதை அப்படின்னு சொல்றாரு. ஏனியில தானே அந்த ஏனி படைச்சித்திரம் இருக்குது இல்லையா? எப்படி 84 பிறவிகள் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரோம், மீண்டும் எப்படி தந்தை வந்ததுக்கு அப்புறம் ஒரேடியா மேல போறோம் அப்படிங்கிற இந்த விஷயத்தின் கதையாகும். அவங்க சத்யநாராயண கதைன்னு அவங்க வெறும் கதையை ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையிலேயே சத்யநாராயண கதைங்கிறது இந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானமாகறீங்க, சத்துவ பிரதானத்துல இருந்து மீண்டும் எப்படி தமோ பிரதானமாகறீங்க அப்படிங்கிற கதை அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர். இந்த தந்தை தான் உண்மையான சத்யநாராயணன் கதை கூறியிருக்கிறார். ராஜ்யத்தை எப்படி இழந்தீர்கள், இது அனைத்தும் நம்மை பற்றியது ஆகும். இப்பொழுது நாம் எப்படி ராஜ்யத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஆத்மாவிற்கு தெரிய வந்திருக்கிறது. இங்கே பாபா கேட்கும் பொழுது ஆம் போதை இருக்கிறது, பிறகு வெளியே சென்றதும் போதை குறைந்து விடுகிறது என கூறுகிறார்கள். கையை உயர்த்துகிறோம், ஆனால் நடத்தை போதை உடையதாக இல்லை என குழந்தைகளே புரிந்து கொள்கிறார்கள். ஃபீலிங் உணர்வு வருகிறது அல்லவா? அதாவது நாங்க இங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு போதை இருக்குது, சென்டரை விட்டு வெளியே போன உடனே அந்த போதை இறங்கிறது அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்கன்னா, அப்ப அந்த போதை இறங்கிறது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃபீலிங், அந்த உணர்வு இருக்குது இல்லையா, நம்மளால தந்தை நினைவுல நிரந்தரமா இருக்க முடியல, ஞானத்தின் போதையில இருக்க முடியல அப்படிங்கிற அந்த ஃபீலிங் ஏற்படுது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சிஸ்டர். குழந்தைகளே, நான் உங்களுக்கு ராஜ்யத்தை அளித்தேன், பிறகு நீங்கள் இழந்து விட்டீர்கள் என பாபா குழந்தைகளுக்கு நினைவுபடுத்துகிறார். நீங்கள் கீழே இறங்கி வந்து கொண்டே வந்துள்ளீர்கள், ஏனென்றால் இந்த நாடகமே ஏறுவதும் இறங்குவதுமாகும். இது ஒரு ராஜாவாக இறங்குவதும் ஆகும். இன்று ராஜாவாக இருக்கிறார்கள், நாளை அவரை இறக்கி விடுகிறார்கள். செய்தித்தாள்களில் நிறைய இவ்வாறான விஷயங்கள் வருகின்றன. இதற்கு பதிலளித்தால் ஏதாவது புரிந்து கொள்ளலாம். இது நாடகம்.
இது நினைவில் இருந்தால் எப்பொழுதும் ருஷி இருக்கும். இவற்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு சிவபாபா வந்தார். வந்து ராஜயோகத்தை கற்பித்தார் என்பது புத்தியில் இருக்கிறது அல்லவா? போர் நடந்தது. இப்பொழுது சரியான விஷயங்கள் அனைத்தையும் பாபா கூறுகின்றார். முதல்ல ராஜாவா இருந்தாங்க. ராஜாவா இருக்கக்கூடியவங்கள இப்ப கீழே இறக்கிடுறாங்க இல்லையா? பதவியில இருந்து கீழே இறக்கக்கூடிய காரியமும் இப்ப இருக்குது இல்லையா? அது போல பாபாவும் சொல்றாரு, நீங்களும் முதல்ல ராஜாக்களா சத்தியுகத்துல இருந்தீங்க, இப்ப அந்த பதவியிலே இழந்து கீழானவர்களா மாறிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். 5000 வருடங்களுக்கு முன்பு பாபா வந்தாரு, ராஜயோகத்தை கற்பித்தாரு அப்படின்னு நம்ம புத்தியில ஓடிட்டே இருக்கிறது அல்லவா அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த 5000 வருஷம்னா சொல்லுங்க பிரதர், புதுசா கேட்கறவங்களுக்கு புரியணும்ல. அனைத்தையும் இப்ப இனிமே கரெக்டா அனைத்தையும் பாபா கூறுகின்றார். இது புருஷோத்தம யுகம் அல்லவா? நமக்கு தெரிஞ்சு நம்ம 5000 வருஷம் விட்டுறோம். ஆனா புதுசா வர குழந்தைங்களுக்கு வந்து புரியணும்ல, அதுக்குதான் சொல்றேன். அனைத்தையும் பாபா கூறுகின்றார். இது புருஷோத்தம யுகம் அல்லவா? கலியுகத்திற்கு பிறகு இந்த புருஷோத்தம யுகம் வருகிறது. கலியுகத்திற்கு புருஷோத்தம யுகம் என்று கூற மாட்டார்கள், சத்தியுகத்திற்கும் கூற மாட்டார்கள். அசுர சம்பிரதாயம் மற்றும் தெய்வீக சம்பிரதாயம் என்கிறார்கள். அதற்கு இடைப்பட்டதுதான் இந்த சங்கம யுகம். அப்பொழுதுதான் இந்த பழைய உலகம் புதிய உலகமாக மாறுகிறது. புதியிலிருந்து பழையதாக மாறுவதில் இப்படியாக முழு சக்கரமும் சுற்றி விடுகிறது. கலியுகம்ன்றது அசுர குணங்களின் ராஜ்யம், சத்தியுகம்ன்றது தெய்வீக குணங்களின் ராஜ்யம். ரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த சங்கம யுகம் தான் புருஷோத்தம யுகம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த யுகத்துலதான் தந்தை உங்களை இந்த மாதிரி தூய்மையான நிலைக்கும், அதாவது உயர்ந்த நிலைக்கும் அப்படிங்கிறத மாத்தக்கூடிய காரியம் செய்யறதுனாலதான் அந்த புருஷோத்தம சங்கம யுகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சரியா? இப்பொழுது சங்கமயுகமாகும். சத்தியுகத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, இப்போது அது கிடையாது. மற்றபடி பல தர்மங்கள் வந்திருக்கிறது. இது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பலர் 6 முதல் 8 மாதங்கள் 12 மாதங்கள் படித்து பிறகு வந்து விடுகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள், தூய்மையாக மாறுகிறார்கள். ஆனால் படிக்கவில்லை என்றால் மாட்டிக்கொள்கிறார்கள். தூய்மை மட்டும் பயன்படுவதில்லை. இப்படி பல சன்னியாசிகள் கூட இருக்கிறார்கள். அவர்கள் சன்னியாச தர்மத்தை விட்டு குடும்பஸ்தர்களாக மாறிவிடுகிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். தூய்மைங்கிறது மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாது சன்னியாசிங்க கூட தூய்மையா இருக்கணும் முதல்ல முயற்சி செய்வாங்க. அவங்களால தூய்மையா இருக்க முடியலன்னா அந்த துறவர மார்க்கத்தை விட்டுட்டு திருமணம் செய்துட்டு குடும்பஸ்தர்களா மாறுறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது போல இங்கேயும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. தூய்மை மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. தூய்மையா இல்லை அப்படின்னா மாயை உங்களை தலையிலான காரியம் செய்ய வைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. மிகவும் மோசமான ஒரு விகாரம் காம விகாரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே சார். தூய்மை மட்டும் பயன்படுவது இல்லை, ஆனால் படிப்பும் வேண்டும், அந்த யோகமும் வேண்டும். சன்னியாசிகளுக்கு தூய்மையா இருக்கிறாங்க, ஆனா அந்த ஞானமும் யோகமும் இல்லாததுனால என்ன செய்யறாங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறாங்கிறத அப்பா இங்க நமக்கு புரிய வைக்கிறாங்க. தூய்மை மட்டும் பயன்படுவதில்லை. இப்படி பல சன்னியாசிகள் இருக்கிறாங்க, ஆனா அவர்கள் சன்னியாச தர்மத்தை விட்டுட்டு குடும்பஸ்தரா மாறிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கல, ஞானம் இல்லை, அதுக்கு சம்பந்தமான யோகமும் இல்லாதனால இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி அப்பா புரிய வைக்கிறாங்க. ஓகே பிரதர், எப்படி ராஜ்யத்தை இழந்தோம், எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும். உலகத்திற்கே அதிபதி ஆகுங்கள் என பாபா இப்போது மீண்டும் கூறுகின்றார். நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். எவ்வளவு அதிகமாக நினைக்கின்றீர்களோ அவ்வளவு தூய்மையாகி கொண்டே போவீர்கள். யோகத்துக்கு முக்கியம் கொடுக்கிறாரு. எவ்வளவு நம்ம பாபா நினைச்சிட்டே இருக்கோமோ அவ்வளவு தூய்மை நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும், தூய்மையாயிட்டே போக முடியுங்கிறாரு. ஏனென்றால் எந்த அளவுக்கு ஆழமான யோகம் இருக்குதோ அந்த அளவுக்கு தூய்மையாயிட்டே போவீங்க. அதுவும் யதார்த்தமான யோகமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் கவனம் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு தான் நீங்க யதார்த்தமான யோகம் பண்றீங்க அப்படின்னா விகர்மங்கள் விநாசமாகும். கூடவே தெய்வீக குணங்களும் தாரணை ஆகணும் அப்படின்னா யோகமும் ரொம்ப முக்கியம். நம்ம தாரணைங்கிற சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கோம் அப்படின்னாலே தெரிஞ்சுக்கணும் யோகா சரியா இல்லை, யதார்த்தமா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே சார், சரிவா?
அவ்வளவு தூய்மையாக கொண்டே போவீர்கள். ஏனென்றால் தங்கத்தில் அழுக்கு படிந்திருக்கிறது. அது எப்படி போகும்? ஆத்மாவாகிய நாம் சதோபிரதானமாக இருந்தோம், 24 கேரட்டாக இருந்தோம். பிறகு கீழே இறங்கி இறங்கி இப்படிப்பட்ட நிலையை அடைந்து விட்டோம் என குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நாம் எப்படி மாறிவிட்டோம், நாம் எப்படி இருந்தோம் என பாபா தங்களை பற்றி பாபா தன்னை பற்றி கூறுவது கிடையாது. மனிதர்களாகிய நீங்கள் தான் நாம் தேவதையாக இருந்தோம் என கூறுகிறீர்கள். பாரதத்திற்கு மகிமை இருக்கிறது அல்லவா? பாரதத்தில் யார் வருகிறார்கள், என்ன ஞானம் கொடுக்கிறார்கள், இதை யாரும் அறியவில்லை. தங்கத்துல கலப்படம் இருக்குது இல்லையா, அது போலதான் யோகத்துல இருக்கும் போது தங்கத்தை எப்படி புடம் போட்டு அதுல இருக்கக்கூடிய கலப்படத்தெல்லாம் நீக்குறாங்களோ, அதே போல யோக அக்னியில நீங்க இருக்கும் போதுதான் உங்ககிட்ட இருக்க அந்த கலப்படமான குணங்கள், அசுர குணங்கள்லாம் வெளியேறும் அப்படிங்கறத சொல்றார். அதான் விகர்மங்கள் விநாசமாகும், அந்த அசுர குணங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றார். உள்ள இருக்க அந்த தெய்வீக குணங்கள் வெளிப்படணும்னா அதுக்குதான் யதார்த்தமான யோகம் வேணும் அப்படின்றத சொல்றது. சிஸ்டர் சரிவா? யாரும் அறியவில்லை. விடுவிப்பவர் எப்பொழுது வருகிறார் என தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? பாரதம் பழமையானது என பாடப்பட்டிருக்கிறது என்றால் பாரதத்தில் தான் அவதாரம் நிகழ்ந்திருக்கும். மேலும் ஜெயந்தியும் பாரதத்தில் தான் கொண்டாடுகிறார்கள். நிச்சயமாக இங்கேதான் தந்தையும் வருகிறார். பாக்கியரதம் பாகீரதன் என்றும் கூறுகிறார்கள். நிச்சயம் மனித உடலில் வந்திருப்பார் அல்லவா? பிறகு குதிரை வண்டியும் காண்பித்துள்ளனர். எவ்வளவு வித்தியாசம் உள்ளது! கிருஷ்ணர் மற்றும் ரதத்தை காண்பித்துள்ளனர். என்னை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. இப்பொழுது பாபா இந்த பிரம்ம பாபா ரதத்தில் தான் வருகிறார். இவருக்கு தான் பாக்கியசாலி ரதம் என்று கூறப்படுகிறது என்று புரிந்து கொள்கிறீர்கள். பாக்கியரதன் அப்படின்னு சொல்றாங்க, பாக்கியரதன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் குதிரை வண்டியில பரமாத்மா அமர்ந்தது மாதிரியும் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றார். தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பரமாத்மா உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனா அப்படின்றது மாதிரி தான் அங்க பகவத்கீதையில எழுதியிருக்காங்க. அந்த ராஜயோகம்னா என்ன, எப்படி அந்த பாக்கியரதன்னா என்ன, அந்த குதிரை வண்டினா என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு. ரதம் அப்படிங்கிறது என்னன்னா உடலை தான் ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மாவுடைய உடல் தான் ரதம். அதனாலதான் இவருக்கு பாக்கிய ரதன் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியசாலி ரதம் இல்லையா, இவருடைய உடல்ல பரமாத்மா தேர்ந்தெடுத்து பிரவேசமாகிறார் அப்படின்னா அந்த ரதம் பாக்கியசாலி ரதம் ஆயிடுச்சு இல்லையா. அந்த ரதத்துல அமர்ந்துதான் அர்ஜுனனுக்கு ஞானம் கொடுத்தது மாதிரி அங்க கீதையில காமிச்சிருக்காங்க அந்த குதிரை வண்டியில. அப்ப அந்த குதிரை வண்டியும் அந்த ரதம் தான். பரமாத்மா அங்க கிருஷ்ணனா காமிச்சிட்டாங்க, ஆனா பரமாத்மா சிவன் தான். அந்த சிவன் அர்ஜுனனுக்கும் போதிக்கிறாரு, அர்ஜுனனை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற எல்லோருக்கும் போதிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. ஏன்னா அங்க ஒரே ஒரு அர்ஜுனனுக்கு மட்டும் போதனை கொடுக்கறது மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. பரமாத்மா நான் பிரவேசமாகி இந்த பிரம்மாவுடைய உடல்ல இருக்கும்போது இந்த பிரம்மாவும் காது கொடுத்து அந்த விஷயத்தை கேட்கிறாரு. கூடவே பிரம்மாவின் குமாரிகள் சுத்தி இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த ஞானம் போய் சேருது அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அதான் பாக்கியரதன் அந்த குதிரை வண்டியின் கதை. அந்த அர்ஜுனனுடைய ரதத்துல பரமாத்மா ஞானோபதேசம் கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம்லாம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஞானத்தை யாரு ஜீரணம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அர்ஜுன் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லுவார். அதான் ஞானத்தை ஜீரணம் பண்ணக்கூடியவர்கள் தான் அந்த ஆன்மீக போதையில இருப்பாங்கன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த விஷயத்த இங்க நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே சிஸ்டர். பிரம்மாவில் இருந்து விஷ்ணு சித்திரத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. திருமூர்த்திக்கு மேலே சிவன். இந்த சிவனின் அறிமுகத்தை யார் கொடுத்தது? பாபா தான் உருவாக்கினார் அல்லவா? இப்பொழுது பாபா இந்த பிரம்மா என்ற ரதத்தில் வந்திருக்கிறார் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. 84 பிறவிகளுக்கு பிறகு விஷ்ணுவில் இருந்து பிரம்மா ஆகிறார். அது எப்போது? பிரம்மாவிலிருந்து ஒரு நொடியில் விஷ்ணு ஆவது எப்போது என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. திரிமூர்த்தியின் சித்திரம் பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்காங்கன்னா அதுக்கு மேல சிவபாபாவின் சித்திரத்தை வச்சது யாரு? சிவபாபா தானே. சிவபாபா சொல்லி டைரக்ஷன் நீங்களும் வச்சீங்க. ஏன்னா பக்தி மார்க்கத்துல வெறும் பிரம்மா விஷ்ணு சங்கர் மட்டும் காமிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் படைப்புன்னு பாபா சொல்லுவார். அப்ப படைப்பவரை காமிக்கவே இல்லைன்னு இல்லையா? அப்ப படைப்பவர் சிவன். அதனாலதான் அப்பா சொல்லுவாரு திரிமூர்த்தி சிவன் அப்படின்னு அந்த சித்திரத்துக்கு உதாரணம் சொல்லுவார். அத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பிரம்மா எப்படி விஷ்ணுவா மாறுறாரு, விஷ்ணுல இருந்து மீண்டும் எப்படி பிரம்மாவா மாறுறாரு அப்படிங்கிற இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பிரம்மால இருந்து விஷ்ணுவா இப்ப தந்தை வரும்போதுதான் பிரம்மால இருந்து விஷ்ணுவா அந்த ஒரு பிறவியில மாறுறார். அதனாலதான் அது ஒரு நொடியில மாறுறது மாதிரி அங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த விஷ்ணுல இருந்து பிரம்மா எப்படி மாறுறாரு அப்படின்னா 84 பிறவிகள் எடுத்து இவர் விஷ்ணுல இருந்து பிரம்மாவா மாறுறாரு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். ஓகே சிஸ்டர். எப்போது என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. புத்தியில் கடைபிடிக்க வேண்டிய அதிசயமான விஷயங்கள் அல்லவா. முதலில் பாபாவின் அறிமுகத்தை புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. பாரதம் நிச்சயம் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தின் தந்தை சொர்க்கத்தை உருவாக்கி இருப்பார். இந்த படங்கள் மிகவும் அற்புதமானது. புரிய வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது அல்லவா. பாபாவிற்கும் ஆர்வம் இருக்கிறது. நீங்கள் இவ்வாறு சென்டர்களிலும் புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இங்கே நேரடியாக பாபா இருக்கிறார். பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் புரிய வைப்பதிலும் பாபா புரிய வைப்பதிலும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நேரடியாக கேட்பதற்காக இங்கே வருகிறார்கள். பாபா புரிய வைக்கிறதுக்கும் குழந்தைங்க புரிய வைக்கிறதுக்கும் அதிகமான வித்தியாசம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தந்தை ஞான கடலா இருக்காரு. தந்தை எப்படினாலும் நல்ல விதத்துல சொல்லி புரிய வைப்பாரு. குழந்தைங்களுக்கு அந்த புரிய வைக்கக்கூடிய தன்மை அதான் வரிசை கிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதான் சொல்றாரு. தந்தை சொல்றதுக்கும் ஆத்மாக்களான நீங்க மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் அதிக வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் இங்க சென்டருக்கு வந்து கேளுங்க அப்படின்னு பாபா சொல்றேன் அப்படிங்கறத சொல்றாரு. மதுபனுக்கு வந்து கேளுங்க முரளிய அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். ஏன்னா முரளி பேப்பரை பார்த்து வாசிக்கும் போது நமக்கு என்ன புத்தியில புரியுதோ அந்த மாதிரி பார்த்து வாசிப்போம். ஆனா பாபா அங்க நேரடியா போய் உட்காந்து பாபா முன்னாடி உட்காந்து கேட்கும் போது அது வித்தியாசமா வேற மாதிரியே ஒரு அனுபவம் கிடைக்கும். அங்க தூய்மையின் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பாபா வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த கவனம் கொடுத்து கேட்போம். ஆனா முரளி படிக்கும் போதோ வாசிக்கும் போதோ மற்ற ஆத்மாக்கள் வாசிக்கும் போதோ அது மேலோட்டமா வாசிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாபா தான் அடிக்கடி குழந்தைகளே என கூறுகின்றார். சகோதரர்களுக்குள் பாபாவுடன் இருக்கும் அளவிற்கு நெருங்கிய உறவு இருக்காது. இங்கே நீங்கள் பாபா முன்பு இருக்கிறீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் சந்திப்பதற்கு மேலா என்று கூறப்படுகிறது. பாபா நேரடியாக வந்து புரிய வைக்கின்றார் என்றால் நிறைய போதை ஏறுகிறது. எல்லையற்ற தந்தை கூறுகிறார் என்றால் அவர் கூறுவதை ஏற்காமல் இருப்பதா என நினைக்கிறார்கள். நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பினேன். பிறகு 84 பிறவிகளை எடுத்து அழுக்காகி இருந்தீர்கள். மீண்டும் நீங்கள் தூய்மையாக மாட்டீர்களா என ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார். சிலர் பாபா உண்மையை கூறுகின்றார் என நினைக்கின்றார்கள். சிலரோ நாங்கள் ஏன் தூய்மையாக மாட்டோம் என உடனே கூறுகின்றார்கள். ஏன் இங்க தூய்மையை பத்தி அதிகமா சொல்றாரு அப்படின்னா மேலா ஆத்மா பரமாத்மாவின் சந்திப்பு நடக்கும்போது மேலா அப்படின்னு பாபா சொல்றாரு. அதத்தான் கும்பமேளா அப்படின்னு இவங்க கொண்டாடுறாங்க. நதியும் கடலும் சேர்ற இடத்தான் கும்பமேளா. அந்த இடத்துல மூழ்கி இருந்துச்சா நம்மளுடைய பாவ கர்மங்கள் அழியும் பக்தி மார்க்கத்துல சொல்லியிருக்காங்க. அதான் பாபா இங்க சொல்றாரு. ஆத்மாவும் பரமாத்மாவும் எப்ப சந்திப்பு நடக்குதோ அப்பதான் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும், தூய்மையாவீங்க அப்படிங்கறத பாபா சொல்றாரு. ரெண்டுக்கும் கம்பாரிசன் இருக்குது. அதனாலதான் இந்த இடத்துல தூய்மையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இங்க தூய்மையாகணும் அப்படின்னா தந்தைய நினைவு செய்யணும், ஆத்மா பரமாத்மாவின் சந்திப்பு நிகழணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். யாரு இந்த குமாரிகள் தான் இந்த சங்கம் யுகத்துல ஆத்மா பரமாத்மா மேலாவ வந்து பக்தி மார்க்கத்துல அடுத்த பிறகு ஜென்மம் எடுத்து வரும் பொழுது துவாபர யுகத்துல இப்படி எழுதிடுறாங்க. கடலும் நதியும் சந்திக்கிற இடத்துல நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம பாவங்கள்லாம் விகர்மெல்லாம் விநாசமாகுது அப்படிங்கறது வந்து எழுதிடுறாங்க சாஸ்திரங்கள்ல. அப்படிங்கறத அப்பா நமக்கு புரிய வைக்கிறாரு. என்னை நினைத்தால் உங்களுடைய பாவம் அழியும் என பாபா கூறுகின்றார். நீங்கள் உண்மையான தங்கமாக மாறிவிடுவீர்கள். நான் அனைவருக்கும் பத்தித்த பாவனர் தந்தையாக இருக்கிறேன். பாபா புரிய வைப்பதற்கும் ஆத்மாக்கள் குழந்தைகள் புரிய வைப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. யாராவது புதியதாக வருகிறார்கள் என்றால் அவர்களிலும் யார் இவ்விடத்தின் மலர்களோ அவர்களுக்கு இவர்கள் சரியாக கூறுகிறார்கள் என தோன்றும். மூணு விஷயம் சொல்றாரு. நீங்க உண்மையான தங்கமா மாறணும்னாலும் யோகா அக்னி ரொம்பவும் முக்கியம். பதித்த பாவனர் தந்தையை நினைவு செய்தாதான் எப்படி தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகிறதுக்கான காரியமும் எப்ப நடக்கும், அந்த யோகத்துலதான் நடக்கும். அப்புறம் முற்களை எல்லாம் மலரா மாத்தணும் அப்படின்னாலும் நீங்க இந்த விகாரங்கள்ன்ற முற்கள் கிட்ட இருந்து விடுபட்டு உண்மையான மலரா ஆகணும்னாலும் யோகா அக்னியில இருந்தாகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த 3 விஷயத்த வரிசையா சொல்லியிருக்கேன். சரிங்க சிஸ்டர்.
புதியதாக வருகிறார் என்றால் அவர்களிலும் விடத்தின் மலர்களே என கூறி இவர்கள் சரியாக சொல்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த முற்கள் இருந்து மலரா மாத்துறதுன்னு வாசிங்க. அப்பா சொல்றாங்க, ஆத்மாக்களாகிய நமக்கு தூய்மையாக மாறுங்கள் என பாபா கூறுகிறார் என புரிய வையுங்கள். மனிதர்கள் தூய்மையாவதற்காக கங்கையில் நீராடுகிறார்கள், குருவிடம் செல்கிறார்கள். ஆனால் பாபா தான் பதித்த பாவனர். பாபா ஆத்மாக்களிடம் நீங்கள் எவ்வளவு அழுக்காகி விட்டீர்கள், ஆகவேதான் பதித்த பாவனா வாருங்கள் என ஆத்மா நினைக்கின்றது என கூறுகிறார். நான் கல்ப கல்பமாக வருகிறேன் என பாபா கூறுகிறார். இது உங்களுடைய கடைசி பிறவி, தூய்மையாகுங்கள் என குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகிறேன். இது ராவணனின் ராஜ்யம் அழிய போகிறது. தூய்மையாவதே முக்கியமான விஷயமாகும். சொர்க்கத்தில் விஷம் கிடையாது. ஒவ்வொரு வேர்டுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் போல, அவ்வளவு விளக்கம் இருக்குது ஒரு வரியிலே. அதுல குருவா இருக்காரு தந்தை, தூய்மையாகணும்னா குரு கிட்ட போங்க. அப்புறமேலு பதித்த பாவனர் கங்கை, அப்படி பதித்த பாவனி கங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே எல்லா விஷயங்களுமே தந்தை அவரை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயம். பக்தி மார்க்கத்துல எல்லாமே தலைகளா மாறி போயிருச்சு அப்படின்றத சொல்றார். ஏன்னா குரு தான் சத்கதி கொடுக்க முடியும் அப்படின்றதும் இருக்குது. அதான் சத்கதிங்கிறது என்ன கதி? ஜீவன் முக்திக்கு போறதுதான் சத்கதி. கதிங்கிறது முக்தி போறது நிலை. ரெண்டுமே குருவினாலதான் கொடுக்க முடியும் அப்படின்னு பக்தி மார்க்கத்துல நம்பப்படுறாங்க. ஆனா அதனாலதான் அவர் தான் தூய்மையாக்குவான், அவர் பின்னாடி போறாங்க. இல்லாட்டினா கங்கையில போய் நீராடா போயிடுறாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. எல்லா விஷயமும் நான் தான் செய்யறேன் அப்படிங்கறத பாப்பா சொல்லியிருக்காரு. தெரியுமா சிஸ்டர்? அப்பா சொல்றாங்க, யாராவது வந்தால் அவர்களுக்கு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைத்தால் அழுக்கு நீங்கிவிடும் என பாபா கூறுகின்றார் என புரிய வையுங்கள். அவன் மன்மனாபவ என்ற வார்த்தை நினைவிருக்கிறது அல்லவா? பாபா நிராகாரராக இருக்கிறார். ஆத்மாக்களை ஆளாகிய நாமும் நிராகாரராக இருக்கிறோம். நாம் இந்த சரீரம் மூலமாக வந்து கேட்கிறோம். பாபாவும் இந்த உடலில் வந்து புரிய வைக்கிறார். இல்லை என்றால் என்னை மட்டும் நினையுங்கள் என்று எப்படி கூறுவார்? தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விடுங்கள். நிச்சயமாக இங்கே வருகிறார், பிரம்மாவிற்குள் பிரவேசமாகிறார். இப்பொழுது பிரஜாபிதா கண்கூடாக நடைமுறையில் இருக்கிறார். இவர் மூலமாக பாபா நமக்கு இவ்வாறு கூறுகிறார். நாம் எல்லையற்ற தந்தையின் விஷயங்களை ஏற்கிறோம். அவர் தூய்மையாகுங்கள் என கூறுகிறார். பதித்த தன்மையை விடுங்கள், பழைய தேகத்தின் உணர்வை விடுங்கள். என்னை நினைத்தால் கடைசி நினைவிற்கு ஏற்ப நிலையை அடையலாம். நீங்கள் லட்சுமி நாராயணன் ஆகிவிடுவீர்கள். தூய்மையாகணும் அப்படின்னா இந்த காரியம்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மா உடல்ல தான் நான் வாரேன், அனைத்து தேக தர்மங்களையும் மறந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். அதனாலதான் தேகத்தின் உறவுகள்லாம் மறந்து என்ன ஒருத்தனை நினைவு செய்யுங்க, அப்பதான் தூய்மை ஆவீங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா இங்கதான் வாராரு. இதுல புத்தியில நல்லா ஏத்தி வச்சுக்கோங்க. பிரஜாபிதாவும் நேரடியா கண்கூடான ரூபத்துல இருக்காரு இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. பிரம்மா யார் அப்படிங்கறதும் தெரியாது, விஷ்ணு யாருங்கிறதும் தெரியாது, சங்கர் யாருன்னு தெரியாது யாருக்கும். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் தந்தை தானே இங்க வந்து புரிய வைக்கிறார். பிரம்மா உங்க கண் முன்னாடி நேரடியா அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அவருடைய உடல்ல தான் பரமாத்மா பிரவேசமாகிறார். அவர் வாயை பயன்படுத்திதான் நீங்க இந்த மாதிரி ஆத்மா அந்த பரமாத்மா தந்தை நினைவு செய்யுங்க அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு பேர் தான் மன்மனாபவ மந்திரம். இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க, தூய்மையாவீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இங்கதான் உங்களுக்கு பாடமா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றேன். சரிங்க சிஸ்டர். அதாவது நிராகாரம் தான் ஆத்மா. நானும் நிராகாரதா இருக்கேன், நீங்களும் நிராகாரலா தான் இருந்தீங்க, ஒளிப்புள்ளியா தான் இருந்தீங்க. நீங்க ஜென்மம் எடுத்து பிறவியில வரும் பொழுது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நானும் ஒரு இந்த பிரம்மா உடம்புல பிரவேசமாகி வரேன் அப்படிங்கறத வந்து இங்க அப்பா நமக்கு புரிய வைக்கிறாங்க. பாபாவிடம் அப்பா சொல்றாங்க, பாபாவிடம் இருந்து பாராமுகமாக இருப்பதற்கான முக்கிய அவகுணம் ஒருவர் மற்றவரை பற்றி பரசிந்தனை செய்தல் ஆகும். தீய விஷயங்களை கேட்டல் மற்றும் சொல்லுதல். நீங்கள் தீய விஷயங்களை கேட்க கூடாது என்பது பாபாவின் டைரக்ஷன் ஆகும். இவர்களின் விஷயத்தை அவர்களுக்கும் அவர்களின் விஷயத்தை இவர்களுக்கும் கூறுதல் கோல் மூட்டுதல் ஆகும். இது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது. இச்சமயம் உலகத்தில் அனைவரும் விபரீத புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? ராமரை தவிர வேறு யாரை பற்றியாவது பேசுதல் கூட கோல் மூட்டுதல், புறம் பேசுதல் ஆகும். இப்போது இந்த புறம் பேசுதலை விடுங்கள் என பாபா கூறுகிறார். நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் அந்த கோல் மூட்டுதல் அது என்ன சொல்றாரு அப்படின்னா, தந்தையிடம் இருந்து பாராமுகமா ஆக்கி விட்டுரும் உங்களை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதாவது பிறரை பற்றி சிந்தனை செய்யறது. இவங்க இப்படி செய்யறாங்களே, அவங்க அப்படி செய்யறாங்களேன்னு சிந்தனை பண்றது. இவங்களோட விஷயத்த கொண்டு போய் இன்னொருத்தவங்ககிட்ட சொல்றது. அவங்க விஷயத்த கொண்டு வந்து இவங்க கிட்ட சொல்றது. இதுக்கு பேர் தான் பாபா கோல் மூட்டுதல், பிறரை பற்றி சிந்தனை செய்யறது அப்படின்றத சொல்றாரு. இந்த மாதிரி காரியமா பாபா உங்களுக்கு ஸ்ரீமத்தா கொடுத்திருக்காரு. நீங்க தந்தையை நினைவு செய்யணும். உங்கள ஆத்மா வந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தவங்க விஷயங்களை ஒருத்தவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா தந்தை கிட்ட இருந்து பாராமுகமா ஆயிடுவீங்க. இந்த கோல் மூட்டுற காரியத்தெல்லாம் விட்டுருங்க. இதுவும் கூட அசுர குணங்கள் ஆகும். உங்க நேரத்தை தேவையில்லாம வீணடிக்காதீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. Yes. அப்பா சொல்றாங்க, நீங்கள் ம், புறம்பேசுதலை விடுங்கள். நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் சீதைகளே, நீங்கள் ஒரு ராமரை மட்டும் நினையுங்கள் என தெரிவியுங்கள். ம், நீங்கள் தூதுவர்கள் என்னை நினையுங்கள் போதும் என பாபா கூறியிருக்கிறார் என்ற செய்தியை கொடுங்கள். இதை தவிர மற்ற அனைத்தும் புறம் பேசுதலாகும். பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் புறம் பேசுதலை விடுங்கள் என்று கூறுகிறார். அனைத்து சீதைகளையும் ஒரு ராமருடன் தொடர்பு ஏற்படுத்துங்கள். உங்களின் தொழிலே இதுவாகும். இந்த செய்தியை ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ராமர் சீதை அப்படிங்கிறது வந்து நீங்க எல்லோரும் சீதைகள் ஒரே ஒரு ராமரை பற்றின விஷயங்களை மட்டும்தான் பேசணும். ராமரின் விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்த பேசுறீங்கனாலும் அதுவும் கோல் முட்டுதல் காரியம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. யாருக்கிட்ட பேசினாலும் தந்தையை பத்தி பேசணும். தந்தை கொடுத்த ஞானத்தை பத்தி தான் பேசணுமே தவிர மற்றபடி உலகின் விஷயங்கள் யாருக்கிட்டையும் பேசாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. உங்களின் ஆனா உலகியல் விஷயங்கள் பேசக்கூடாதுன்னா அதுவும் பேலன்ஸ் தான். ஏன்னா சில பிரச்சனைகள் உலகியல் ரீதியாகவும் இருக்கும். அப்ப அடுத்தது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா தானே ஸ்ரீமத் என்னன்னு புரியும் நமக்கு. அதுக்காக பேசிக்கலாமே தவிர அதுவும் தந்தையின் விஷயம் தானே. சரி, ஓகே. சரிவா. அப்பா சொல்றாங்க, உங்களின் தொழிலே இதுவாகும். இந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். அவ்வளவுதான். தந்தை வந்திருக்கிறார், நீங்கள் சத்தியுகத்திற்கு போக வேண்டும் என கூறுகிறார். இப்போது இந்த கலியுகத்தை விட வேண்டும். உங்களுக்கு வனவாசம் கிடைத்திருக்கிறது. காட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? காட்டிற்கு வனம் என்று பெயர். கன்யாவிற்கு திருமணம் நடக்கும் பொழுது வனத்தில் அமர்கிறார், பிறகு மாளிகைக்குள் செல்கிறார். நீங்களும் காட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்பொழுது மாமியார் வீட்டிற்கு போக வேண்டும். இந்த பழைய தேகத்தை விட வேண்டும். ஒரு தந்தையை நினையுங்கள். யாருக்கு விநாசகம். அந்த காடுங்கிறது என்னன்னா அந்த கலியுகத்தை தான் சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாரு அப்பா. அதான் வனவாசத்துல இருக்கீங்க இல்லையா அப்படிங்கிறாரு. இங்க இப்ப வனவாசத்துல இருக்கீங்க, நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. மாமியார் வீடுங்கிறது சத்தியுகத்தை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதத்தான் அப்படி சொல்றாரு அப்பா. இப்ப நீங்க உங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போயிடுவீங்க. கன்னியாவுக்கு கூட திருமணம் நடக்குதுன்னா எங்க நடத்துவாங்களாம்? காட்டுல நடத்துவாங்களாம். காட்டுல நடத்திட்டு அப்புறமேல அரண்மனைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க இல்லையா அப்படிங்கறது மாதிரி அதை சொல்றேன். ஓகே சிஸ்டர். அவருக்கு முன்னேன்மான்னு சொன்னாரே, கலியுகத்தை விட வேண்டும், உங்களுக்கு வனவாசம் கிடைத்திருக்கிறது. அதாவது ஸ்ரீராமர் வந்து திரேதாயுக ராமர் வந்து நல்ல சரியான நல்ல ஆஸ்திகள் எல்லாம் இருந்தாலும், அவர் பெரிய இளவரசரா மகாராஜரா ஆகக்கூடிய தகுதியில் இருந்தாலும், அவர் வந்து எப்படி காட்டுல இருக்கும்போது வனவாசம் எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து இந்த சங்கம யுகத்துல இருக்கணும் எளிமையா அப்படின்னா வனவாசம் கிடைத்திருக்குங்கிறது அப்பா வந்து நமக்கு அப்படி தனிக்கை கொடுக்குறாங்க. அதான் சங்கமயுகம், அந்த கலியுக காடு அப்படின்னு சொல்லுவாரு, சுடுகாடு. அதான் வனவாசம். இப்ப உங்களுக்கு வனவாசம் கிடைச்சிருக்குது, எளிமையா வாழணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. இந்த பழைய தேகத்தை விட வேண்டும். ஒரு தந்தையை நினையுங்கள். யாருக்கு விநாச காலத்தில் அன்பு புத்தி இருக்கிறதோ அவர்கள் மாளிகைக்குள் போவார்கள். மற்றவர்கள் விபரீத புத்தி இருப்பதால் வனவாசம் செல்வார்கள், காட்டில் வசிக்கிறார்கள். பாபா குழந்தைகளுக்கு விதவிதமாக புரிய வைக்கிறார். எந்த தந்தையிடமிருந்து எல்லையற்ற ராஜ்ய பதவியை அடைந்திருக்கிறீர்களோ அவரை மறந்து விட்டீர்கள் என்றால் வனவாசத்திற்கு சென்று விட்டீர்கள். அன்பு புத்தி விபரீத புத்தி அப்படின்னு சொல்றாரு. அன்பு புத்தி இருக்குதுன்னா இப்ப சங்கமயத்துல பாண்டவர்கள் ஆகிய நமக்கும் சக்திகள் ஆகிய அவங்களுக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. அதான் பாண்டவர்கள் பாண்டவபதி அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா, சிவசக்தி சேனை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, இவங்களத்தான் அன்பு புத்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவார் பாபா. இந்த அன்பு புத்தி இருக்க காரணத்தினால்தான் சொர்க்கத்துல போய் வாழ போறீங்க, அரண்மனையில போய் வாழ போறீங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தை கிட்ட வராதவங்க எல்லாரும் விபரீத புத்தி உடையவர்களா இருக்காங்க, அதனாலதான் அவங்க காட்டுல வசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படிங்கறத அதை சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சரிவா.
வனவாசம் மற்றும் மலர் தோட்ட வாசம். பாபாவின் பெயரே தோட்டக்காரன். ஆனால் யாருடைய புத்தியிலாவது தோன்ற வேண்டும், பாரதத்தில் தான் நம்முடைய ராஜ்யம் இருந்தது, இப்போது இல்லை, இப்போது வனவாசமாக இருக்கிறது, பிறகு மலர் தோட்டத்திற்கு செல்கின்றோம், நீங்கள் இங்கே அமர்ந்து இருந்தாலும் புத்தியில் நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து நமது ராஜ்யத்தை அடைந்து கொண்டு இருக்கிறோம் என இருக்க வேண்டும். என்னுடன் அன்பு வையுங்கள், இருந்தாலும் மறந்து போகிறீர்கள் என பாபா கூறுகிறார். வனவாசம் மலர் தோட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. தந்தையும் தோட்டக்காரனா இருக்காரு இல்லையா? இப்ப எல்லாரும் வனவாசத்துல இருக்கீங்க, நாளைக்கு மலர் தோட்டத்துக்கு போக போறீங்க. அதே விஷயம் தான் திருப்பி சொல்றாரு. வனவாசம்ன்றது கலியுகம், மலர் தோட்டம்ன்றது சத்தியுகம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே, சொல்றாங்க, இருந்தாலும் மறந்து போகிறீர்கள் என்று கூறுகிறார். தந்தையாகிய என்னை எதுவரை மறப்பீர்கள் என பாபா புகார் செய்கிறார். பிறகு பொற்காலத்திற்கு எப்படி செல்வீர்கள்? நாம் எவ்வளவு நேரம் நினைத்தோம் என தன்னையே கேளுங்கள். நாம் நினைவு அக்னியில் இருந்தால்தான் விகர்மங்கள் அழியும். ஒரு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்க வேண்டும். எல்லோரையும் விட அற்புதமான மனவாளன் உங்களையும் அற்புதமாக மாற்றுகிறார். 3ஆம் வகுப்பில் ஆட்டு மந்தைகளைப் போல பயணம் செய்தல் எங்கே? ஏசியில் பயணம் செய்தல் எங்கே? எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! இது அனைத்தையும் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஆனந்தம் பொங்கும். நானும் பாபாவை நினைப்பதற்காக தலையை உடைத்துக் கொள்கிறேன் என இந்த பாபாவும் கூறுகிறார். முழு நாளும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாகி நீங்களும் இந்த முயற்சி செய்ய வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. பிரம்மா பாபா கூட நினைவு செய்யறதுக்கான கஷ்டப்படுறேன் அப்படின்றத சொல்றாரு. அவருக்கும் நாள் முழுக்க எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, நினைவுல இருக்கிறதுக்கான முயற்சியும் செய்துட்டே இருக்கேன், அதுக்காக தலையை உடைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாரு. என்னதான் காரியம் செய்தாலும், ஏன்னா 2 காரியமும் செய்ய வேண்டியதா இருக்கு. கர்மயோகியா இருங்க பாபா அப்படின்னு சொன்னாலும் உலகில் காரியங்களும் செய்ய வேண்டியதா இருக்குது, ஆத்மாவுக்கான காரியமும் தேக ரீதியான காரியமும் செய்ய வேண்டியதா இருக்குது, ஆத்ம ரீதியான காரியமும் செய்ய வேண்டியதா இருக்கு. பேலன்ஸ் இல்லாம 2 காரியமும் நடக்காது. அதுக்கு தான் பேலன்ஸா இருங்க அப்படின்னு சொல்றது. ஓகே சிஸ்டர், அதான் பாபா சொல்லியிருக்காங்க. நினைவுல இருக்கணும், நினைவுல இருந்தாதான் யோகா அக்னி இருக்கும், யோகா அக்னினாலதான் விகர்மங்கள் விநாசமாகும். எது வரைக்கும் தந்தை நினைவு செய்யாம இருப்பீங்க. அதாவது தங்க யுகத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க தந்தை நினைவு செய்துதானே ஆகணும், தூய்மையாகிதானே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. உள்காட்டிலே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல மலர் தோட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3ஆம் வகுப்பில் ஆட்டு மந்தை போல பயணம் செய்தல் எங்கே? அதாவது ஏசி, 3rd ஏசில சொல்றாரு. எங்கே? ஏசியில் பயணம் செய்தல் எங்கே? அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணி போறது எப்படி இருக்கும், 3rd கிளாஸ்ல போறது எப்படி இருக்கும்? எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகத்தான் போறீங்க. அந்த கிட்ட ஞானம் எடுத்திருக்கீங்க, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதோ ஓரளவுக்கு தாரணை பண்ணிருக்கீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகத்தான் போறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்னா ராஜா ராணியா போறது எங்க இருக்கும், சாதாரண பிரஜைகளா வேலைக்காரர்களா போறது எங்க இருக்கும் அப்படிங்கறத அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சார். மேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தை மனபாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நமஸ்தே. தாரணைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாருக்கும் ஒரு ராமரின் தந்தையின் விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயமும் கூற வேண்டாம். ஒருவரை பற்றிய விஷயத்தை இன்னொருவரிடம் கூறுதல் மற்றவரை பற்றி சிந்தித்தல் கூட புறம் பேசுதல் ஆகும். இதை விட்டுவிட வேண்டும். தந்தையின் விஷயம், ராமரின் விஷயத்தை மட்டும் மற்றவங்கள்ட்ட பேசணும், பிறரை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. ஒருத்தருடைய விஷயத்த இன்னொருத்தட்ட போய் சொல்றது, அவங்களுடைய விஷயத்தை இவங்க கிட்ட வந்து சொல்றது, இந்த மாதிரி கோல் மூன்ற காரியம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஒரு பாபாவுடன் அன்பு வைக்க வேண்டும். பழைய தேக உணர்வை விட்டு ஒரு தந்தை நினைவில் இருந்து தன்னை தூய்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆத்மா உணர்வுல இருக்கணும், தேக உணர்வை விற்றணும், ஒரு தந்தை நினைவுல இருந்து தூய்மையாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. உள்ளடக்கும் சக்தி மூலமாக தவறையும் சரியென மாற்றியமைத்து உலகை மாற்றுபவர் ஆகுக. உள்ளடக்கும் சக்தி மூலம் தவறையும் சரியென மாற்றி அமைத்து உலகை மாற்றுபவராக. பிறரின் தவறை பார்த்து தானும் தவறு செய்யாதீர்கள். பிறர் தவறே செய்தாலும் நாம் நேர் வழியில் செல்வோம். அவரது தொடர்பால் மாறிவிடக் கூடாது. அவ்வாறு மாறினால் அலட்சியம் செய்வதாகும். ஒவ்வொருவரும் நான் நேர் வழியில்
அவ்வாறு மாறினால் அலட்சியம், அதாவது அப்பாவோட அறிவுரையை அலட்சியம் செய்வதா ஆயிடும்னு சொல்றாரு. ஸ்ரீமதி புறம்பாயிடுங்கிறாரு. ஒவ்வொருவரும் நான் நேர் வழியில் மட்டுமே செல்வேன் என பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஒருவேளை பிறர் தவறே செய்தாலும் அந்த நேரத்தில் உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். பிறரது தவறை கவனிப்பதை விடுத்து அவருக்கு உதவி செய்வதில் கவனம் கொடுங்கள். அதாவது ஒத்துழைப்பால் நிரப்பி விடுங்கள். அப்போது உலக மாற்றத்திற்கான செயல் சுலபமாக நிறைவேறும். 2 சக்தி சொல்றாரு. ஒன்னு ஒத்துழைக்கும் சக்தி, இன்னொன்னு உள்ளடக்கும் சக்தி. பிறர் தவறு செய்யறாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தவறை பார்த்து நீங்களும் அவங்க தொடர்புல வந்து தவறு செய்யக்கூடியவர்களா ஆகக்கூடாது. நீங்க எப்பவும் நேர்மையானவர்களா இருக்கணும். அவங்க தொடர்புல வந்து நீங்களும் தவறு செய்யறீங்க அப்படின்னா அலட்சியம் செய்யறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப யாராவது தவறு செய்யறாங்கன்னா நீங்க உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்தி அந்த தவறுகளை எல்லாம் உள்ளடக்கிக்கிட்டு நீங்க அவங்களுக்கு சரியான பாதைக்கு போறதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கணும், உதவி செய்யணும். இந்த காரியம் செய்துட்டீங்கன்னா அப்படின்னா உலக மாற்றம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், சுயமாற்றம் நடக்குது, கூடவே உலக மாற்றம் காரியம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. 2 சக்தி சொல்லியிருக்காரு. உலக மாற்றத்துக்கான செயல் சுலபமாக நிறைவேறும் அப்படின்றார். ஆமா, ஒண்ணு வந்து உள்ளடக்கும் சக்தி, அதனால சுயமாற்றம். ஒத்துழைக்கும் சக்தினால உலக மாற்றம். சுயமாற்றம், உலக மாற்றம். ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, நிரந்தர யோகி ஆக வேண்டுமெனில் எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதை எல்லைக்கு அப்பாற்பட்டதாக மாற்றி விடுங்கள். இன்னைக்கு ஃபுல்லா யோகா. In order to be a constant yogi, நிரந்தர யோகி ஆகணும்னா, in order to become a constant yogi, transform any limited I or mind into an unlimited one. கான்ஸ்டன்ட் யோகியா ஆகணும்னா எல்லைக்கு உட்பட்ட நான் எனது என்பது எல்லைக்கு அப்பாற்பட்டதாக மாற்றிவிடுங்கள். In order to be a constant yogi, transform any limited I or mind into an unlimited one. அப்படின்னா அப்பா சொல்லியிருக்காங்க ஸ்லோகன். நிரந்தரமா யோகியா இருக்கணும் அப்படின்னா என்ன காரியம் செய்யணும்? எல்லைக்குட்பட்ட நான் எனத எல்லையற்ற நான் எனதா மாத்திக்கங்க அப்படின்றார். எல்லைக்குட்பட்ட நான் எனது என்ன அப்படின்னா, நான் இந்த தேகம், எனது என்னுடையவர் இந்த தேக உறவுகள், என்னை சுத்தி இருக்க இந்த தேகத்தின் பொருட்கள் என்னுடையவைகள் அப்படின்னு பிடிச்சு வச்சிருக்கதான் நான் எனது. எல்லைக்குட்பட்ட நான் எனது. அதை எப்படி எல்லையற்றதா மாத்துறது? நான் ஆத்மா, என்னுடையவர் பரமாத்மா. பரமாத்மா தந்தை எனக்கு என்ன கொடுத்திருக்காரோ, என்ன பொக்கிஷங்கள் கொடுத்திருக்காரோ அதுதான் என்னுடையவைகள். அப்படிங்கறதான் எல்லையற்ற நான் எனது. இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே நிரந்தர யோகியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் எனது இந்த 2 வார்த்தையில முழு புருஷார்த்தமுமே அடக்கம். அதான் நான் எனது. நிரந்தர யோகியா இருக்கணுமா, இந்த நான் எனதை மட்டும் நல்ல விதத்துல புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. எல்லைக்குட்பட்ட நான் எனதை விட்டுருங்க, எல்லையற்ற நான் எனதை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அதற்கு சுமிகை, ஆன்மீக கௌரவத்தையும் ஆளுமையையும் கையாளுங்கள். நிகழ்காலத்திற்கு ஏற்ப பரிஸ்தாவின் முழுமை நிலை மற்றும் பாப்சமான் நிலைக்கு அருகே வருகின்றீர்கள். நிகழ்காலத்திற்கு ஏற்ப அவ்வாறே தூய்மையின் பரிணாமமும் நுட்பமாகி கொண்டே செல்கிறது. தூய்மையின் பரிணாமம்னு வரணும்னு நினைக்கிறேன். பரிணாமமும் நுட்பமாகி கொண்டே செல்கிறது. பிரம்மச்சரியம் மேற்கொள்வது மட்டும் தூய்மை அல்ல. பிரம்மச்சரியத்துடன் பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு செயலும் அடி மீது அடி வைத்து பிரம்மச்சாரி ஆகுங்கள். அதான் இப்ப பிரம்மாச்சாரி ஆகுங்கள். நிகழ்கால சமயம் எப்படி இருக்குதுன்னா, நீங்க பரிஸ்தான் நிலைக்கு அருகாமையில வந்துகிட்டு இருக்கீங்க. பாப் சமான் ஆகிறதுக்கான காரியம் அருகாமையில வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இதற்காக இந்த தூய்மையின் அந்த பரிணாமம் இருக்குது இல்லையா, அதுவும் கூட வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது. அதிநுட்பமா வந்துகிட்டே இருக்குது அதுவும். அப்ப நீங்க என்ன காரியம் செய்யணும்னா, வெறும் பிரம்மச்சாரியம் அப்படிங்கிற இந்த தூய்மையின் விஷயத்த மட்டும் கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது, பிரம்மாச்சாரியாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா பாபா எந்த அடி மீது அடி எடுத்து வச்சு அவர் போய் அந்த பரிஸ்தா உயர்ந்த நிலையை அடைஞ்சாரோ, அதே போல அவர் எந்த அடியை ஃபாலோ பண்ணி எந்த அடியை வச்சு போனாரோ அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி நடந்து போனீங்கன்னா அவருக்கு சமமா நீங்களும் மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. பிரம்மா பாபாவுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ்
அதன் மீது அடி எடுத்து வச்சு போனீங்கன்னா அவருக்கு சமமா மாறிடுவீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அதனால தான் பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு, ஃபாலோ பிரம்மா பாபா அப்படின்னு. அவரை ஃபாலோ பண்ணி நடங்க. இப்ப நிகழ்காலத்துக்கு சமம், நிகழ்காலத்துல அந்த பரிஸ்தா நிலையை அடைஞ்சிருவீங்க, பாபாவுக்கு சமமான நிலையும் அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்றேன். எல்லாம் எதோடைய ஆதாரத்துல இருக்கு? தூய்மையின் ஆதாரத்துல இருக்குது. தூய்மைங்கிறது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் இல்ல, பிரம்மாச்சாரி அப்படின்னு சொல்லுவார். பிரம்மா பாபா என்ன காரியம் செய்தாரு? எண்ணத்திலையும் தூய்மையா இருந்தாரு, வார்த்தையிலையும் தூய்மையா இருந்தாரு, செயல்லையும் தூய்மையா இருந்தார். எண்ணம், சொல், செயல்ல மூணுலையும் தூய்மையா இருக்கிறது தான் பரிபூரண தூய்மை, சம்பூர்ண தூய்மை அப்படின்னு சொல்லுவார். பாபா கூட அவ்வியத்தவாணியில சொல்வார், சம்பூர்ண தூய்மையின் மணியை உங்க நெற்றில நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சரவணா பாய்ஜிக்கு நன்றி. கேட்கும் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.